ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம சின்ன உங்கள் அம்மாவுக்கு ப்ரெசன்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கா. கதை ஓப்பன் பண்ணி வர சவுண்டு கேட்ட உடனே அம்மா தான் வராங்களோட எல்லாத்தையும் எடுத்து மறைச்சி வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. ஆனால் அங்கே வந்ததான் அவங்க அப்பாவை பார்த்தோன்னே ஓடி போய் ஹக் பண்ணிட்டு அப்பா அப்பா அப்படின்ட்டு கொஞ்சிட்டு இருக்கா. என்ன வரமாட்டீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு. என் பொண்டாட்டி பர்த்டேவுக்கு நான் வராமல் எப்படி, நான் சர்ப்ரைஸ் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னோட அப்பா கிச்சன் நின்றுட்டு பால் கெட்டு போச்சு பழம் கெட்டு போச்சுன்னு குறையா கூறிக்கிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ன பேச்சு பேசுறீங்க, பொறுப்புனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் தான் என் பொண்ணு இத்தனை நாள் பொறுப்பா பாத்துக்கிறேன், உங்களை மாதிரி வந்துட்டு போகலன்னு ரெண்டு பேத்துக்கு பயங்கரமா சண்டை முத்தி போக நம்ம சின்ன பின்னாடியில இருந்து பாக்குறா. இது சரிப்பட்டு வராதுன்ட்டு நம்ம ஜியாங்கோட வீட்டு முன்னாடி போய் உட்காந்துட்டா காலங்காத்தால. அப்பதான் நம்ம ஜியாங் குப்பை போடலான்னு வெளியே வரா. இவளை பார்த்தோன்னே பயந்துட்டா. என்னடி பண்ற பீல் மாதிரி இங்க உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு அவன் கேட்க, கூட சேர்ந்து படிக்கலான்னு வந்தான்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி, ஒருவேளை உனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கோ அப்படின்னு அவன் கேட்கறான். அடச்ச கை எடுத்து தொலை நாயே, எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, எங்க அப்பா அம்மாவுக்கு சண்டை, உங்க வீட்டுல கொஞ்ச நேரம் நான் தங்கிக்கவா அப்படிங்கிறா. சரி வா அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறான். உடனே சங்குக்கு ஒரு மெசேஜை போட்டுட்டான். டே உன் உதவி நாட்டுக்கும் வீட்டுக்கு தேவை, வந்து தொலை, சென்னைக்கு ப்ராப்ளம் அப்படின்னு ஒண்ணு. இவனும் அடிச்சு பிடிச்சி ஓடுறான். என்னாச்சுன்னு போய் கேட்டா இது மாதிரி அவங்க அப்பா அம்மாவுக்கு சண்டையா, அதங்க வந்து உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்றான். சரி உங்க அப்பா அம்மாவுக்குள்ள சண்டையே வராதான்னு சென்னு ஜியாங்க பார்த்து கேட்க, வருமே, எங்க அப்பா அடிப்பாரு, எங்க அம்மா வாங்கிப்பாங்க, எங்க அம்மா அடிப்பாங்க, எங்க அப்பா வாங்கிப்பாரு, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜமாப்பா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. நம்ம சென்னு சங்க பார்த்து உங்க வீட்டுல எப்படி அப்படின்னு கேட்க, எங்க வீட்டுலயா எங்க அம்மா மட்டும்தான் பேசுவாங்க, எங்க அப்பா பேசவே மாட்டாரு, சோ அதனால எங்க வீட்டுல டெய்லி நடக்கிற சுப்பிரபாதம் தான், டோன்ட் வெரி, எல்லார் வீட்லயும் சண்டை நடக்கதான் செய்யும் அப்படின்னு அவன் சொல்றான். அதை கேட்டோடனே எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு நம்ம ஜியாங்க, டே நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன் நேத்து ஆல்பம்ல அப்படின்ட்டு எடுத்து காட்டுறான். போட்டோவை பாருங்க, சங்கு ஒருவேளை உங்க அம்மாவும் எங்க அப்பாவும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஜியாங்கோட அம்மா உள்ள வந்து, டே வாங்கடா சாப்பிடலான்னு கூப்பிடுறாங்க. உடனே நம்ம ஜியாங்க யோசிக்கவே இல்லையே, அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா நீங்க சின்ன வயசுல சங்கோட அப்பாவை அப்படிங்கும் போது என்னது அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. அவ்வளவுதான், அப்படியே கட் பண்ணா. இப்போ நம்ம சங்கு வெளியே வரும்போது நம்ம டியானா, டே இன்னும் நீ பிசிஏ விடலையா, இந்த புக்கை படிச்சு கொஞ்சமாவது சென்ஸை வளர்த்துக்க அவள்கிட்ட போறான். அடுத்து நம்ம சின்ன வீட்டுல தான் அவங்க அம்மா பர்த்டே சூப்பரா டெக்கரேஷன் பண்ணிட்டு எப்ப அம்மா வருவாங்கன்னு ஜன்னல் வெளியா பாத்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் வராங்க. வந்தவங்க டோர்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இனிமே என் பொண்ணை நான் பாத்துக்கிறேன்னு அவங்க அப்பா எழுதி வச்சிருக்க சீட்டை பார்த்தோன்னே அந்த சீட்டை கிழிச்சுக்கிட்டு வந்த வெளியவே ஓடுறாங்க. இவங்க ஐயோ நம்ம பிளான் இப்படி ஃபிளாப் ஆகி போச்சேன்னு இவங்களும் பின்னாடியே அவங்க அம்மா பின்னாடியே ஓடி அவங்க அம்மாவை கூட்டிட்டு வராங்க சமாதானப்படுத்தி. எதுக்கு என்ன இப்படி பிராங்க் பண்ணீங்கன்னு அவங்க அம்மா அப்பாவும் கோச்சிட்டு அழுந்துகிட்டே இருக்காங்க. அம்மா உன்னை சர்ப்ரைஸ் பண்ணதான் இப்படி பண்ணோம், ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பாட்டு பாடி கேக்கெல்லாம் வெட்டுறாங்க. அந்த கேக்கை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு செம்ம குசி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஜியாங்க நம்ம சின்ன அவங்க சீக்ரெட் பிளேஸுக்கு கூட்டிட்டு போறான். இங்க பாரு, நான் சொல்ற வரைக்கும் கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும், நான் சொல்லும் போது தான் நீ ஓப்பன் பண்ணும் அப்படிங்கிறான். எதுக்குன்னு சென்னி கேட்க, நான் சொல்றது மட்டும் செய் அப்படின்ட்டு அவ கையில கொண்டு வந்து ஏதோ கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா வாசப்பட்ட ரெட் வெல்வெட் கேக்கு. பார்த்தோன்னே செம்மையா சர்ப்ரைஸ் ஆயிடுறா. டே இன்னைக்குதான் எனக்கு பர்த்டே கூட இல்லையா, அப்புறம் எதுக்கு இதை வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்க, ஆசைப்பட்டல அதான் வாங்கிட்டு வந்தேன், விஷ் மேக் பண்ணு அப்படின்னு சொல்றான். அவளும் விஷ் மேக் பண்ணும்போது அழுக தாங்க முடியல, அழுதுகிட்டே இருக்கா. அவனும் கண்ணை தொடச்சு விட்டுட்டு, சின்ன பிள்ளை மாதிரி அழுந்துட்டு இருக்காத, சாப்பிடு அப்படின்னு சொல்றான். அவளும் சாப்பிட்றா, அவனுக்கும் ஊட்டி விடுறா. இந்த கேக்கு தான் ஸ்லைஸ் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க, காஸ்ட்லியும் கூட, நீ எப்படா வாங்கிட்டு வந்தேன்னு சென்னி கேட்க, அவன் ஃபிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான். நம்ம சங்கையும் டியானியும் கேக் ஷாப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு இவனே ஏதோ கேக் வாங்கி கொடுக்குற மாதிரி சங்கு கிட்ட, உங்க அம்மா அன்னைக்கே கேக்கு நல்லா சாப்பிடலடா ஊர்ல, நீ கண்டிப்பா வாங்கிட்டு போ, அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு டியான் பக்கம் திரும்பி, டே நீ எல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்க அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் தாங்காதுடா, கண்டிப்பா நீ வாங்கிட்டு போகணும் அப்படின்னு அவனையும் பிரெயின் வாஷ் பண்றான். கேக்கு 3 பீஸ் வந்தோடனே ஒரு பீஸை இவன் தூக்கிக்கிட்டு, இதை பாடுறா மீதி பீஸுக்கெல்லாம் நீங்களே காசு கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான். இவங்க கிட்டவா காசே இல்லப்பாவோ, இருக்கிறதெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு மீதி 20 ரூபா கடன் சொல்லிட்டு அவங்க கேக் வாங்கினாங்க. அதவா இப்ப சொல்ல முடியும், உனக்கு எதுக்கு அது, நீ இப்ப சாப்பிடு அப்படின்னு சொல்றான். அவளும் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனா இவன் ஒரு மாதிரி ஃபீலிங்கோட பாக்குறான். நம்ம சின்ன அப்படியே கட் பண்ணா இப்போ அவங்க அப்பா அம்மா எப்படி லவ் பண்ணாங்கன்னு ஒரு ஃபிளாஷ்பேக்கு. ஆல்ரெடி நம்ம சின்னோட அப்பா அம்மா லவ்வர்ஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பப்புக்கு போயிருக்காங்க. ஜியாங்கோட அப்பா ஜியாங்கோட அம்மா கிட்ட, உனக்கு சாக்கர்ல
ஃப்யூச்சர் இல்லைன்னு ஃபீல் பண்ணேன், உனக்காக நான் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு சேஞ்ச் ஆகிக்கிறேன், இப்போயாவது என் காதல் ஏற்றுப்பியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே சமயம் சங்கோட அப்பா சங்கோட அம்மா கிட்ட இங்கே பாரு உனக்காக ஸ்பெஷலாக ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு எடுத்து கொடுக்க அவங்க அம்மாவை தான் க்ளோஸ்அப் பண்ணி எடுத்திருக்காரு சார். அப்படியே அது எல்லாரும் ஹாப்பியாக 3 ஜோடி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக முடிச்சுட்டு வெளியே வரும்போது மழை வருது. எல்லாரும் சேர்ந்து அவங்கவுங்க தனித்தனி கொடையில போகிறாங்க. அதான் அந்த அழகான 3 ஜோடியுமே சேர்த்து வச்சிருக்கு. ப்ரெசென்ட்லேயும் இப்போ நம்ம ஜியாங்கும் சென்னும் அதே மாதிரி மலையில் நினைஞ்சிட்டு தான் வராங்க. அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜியாங்கோட அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு, வேறு இருக்கா. அவங்க அப்பாவும் கிளம்பி போகிறாரு. அப்பாவும் கிட்ட நான் உனக்காக தான் போகிறேன், அங்கே நல்ல போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது, நான் அங்கே போய் அவங்க கிட்ட பேசுகிறேன், அம்மாவை பார்த்துக்கோ, நீயும் கரெக்டாக சாக்கர் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ தான் நம்ம சென்னும் வரா. சென்னு பார்த்தோன்னே என்ன கிளம்புறாரு அங்கிள் அப்படின்னு கேட்க, இல்லை அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாரு அப்படின்னு சோகமாக சொல்கிறான். இவனும் சரி ஓகே அப்படின்ட்டு இவனும் கிளம்பி போக வீட்டில் போய் பார்த்தா அவங்க அப்பா ரெடியாக இருக்கார் ஊருக்கு கிளம்ப. இவளுக்கு ஒரே சோகமாயிடுச்சு. இருந்தாலும் எதுவும் சொல்லக்கூடாதுன்ட்டு டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் மாதிரி அவர் ஏதோ ஜன்னல் சரி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தொடச்சி விடுறது, க்ளீன் பண்ணுறது, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்ட்டு அப்பா வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் எல்லாரும் பயங்கரமாக படிக்கிறானுங்க. 275 டேஸ் தான் இருக்குது ஃபைனல் எக்ஸாமுக்கு. எப்படியாவது நல்ல யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு படிக்க நம்ம ஜியாவுக்கு செம்மையாக கட்டுப்பாகுது. எவனுக்கும் விளையாடணுங்கிற எண்ணமே இல்லைன்ட்டு இவன் புது கிரவுண்டுக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா இவன் கூட போட்டி போட்ட பையன் வரான். வந்தோடனே உன்னால தான் நான் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் ஆனேன், ரொம்ப தேங்க்ஸ், நீ இல்லைன்னா என்னால் செலக்ட் ஆகிருக்க முடியாது, நீ விட்டு கொடுத்துறாத, கண்டினியூவாக விளையாடு அப்படின்ட்டு நம்ம ஜியாங்கையும் என்கரேஜ் பண்ணிட்டு போகிறான். அப்படியே கட் பண்ணா இப்போ ஜியாங்கோட அம்மாவும் சென்னோட அம்மாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன் என்னாச்சு சோகமாக இருக்கேன்னு சென்னோட அம்மா கேட்குறாங்க. இந்த மாதிரி போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் ஜியாங்க்கு சீட்டு கிடைக்கிறது கஷ்டம், இவன் படித்தாதான் அவனுக்கு கிடைக்கும், என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்னு அவங்க புலம்பிட்டு இருக்கும்போதே டியானோட அம்மா ஓடி வந்து, இங்கே பாரு உங்கள் பசங்களுக்காக மூளைலாம் கம்மியாக இருக்குது, மூளையை வளர்க்குறதுக்காக நான் மருந்து கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க இதெல்லாம் கொடுத்து என்கரேஜ் பண்ணுங்க, அப்போ தான் நல்ல யூனிவர்சிட்டிக்கு போவாங்கன்னு அவங்க பேச இவங்களுக்கு 2 பேர்த்துக்கு செம்மையாக கட்டுப்பாகுது. ஒழுங்காக எந்திரிச்சு ஓடிட்டு திட்டுறாங்க. அவங்க அம்மா போக அடுத்து நம்ம கிளாஸ் லீடர் பொண்ணு நம்ம சென்னிக்கிட்ட எங்கள் அம்மா சூப்பரான ஒரு டியூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க, நீயும் வரியா போகலாம் அப்படின்னு கேட்குறா. எவ்வளோ ஃபீஸுன்னு சென்னி கேட்க 200 ருபீஸ் பர் டே அப்படின்னு ஒன்று. ஐயோ சாமி டூ காஸ்ட்லி, என்னால் வர முடியாது அப்படின்னு நம்ம சென்னு சொல்லிடுறா. ஆனால் அவளுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது. ஜியாங் நோட் பண்ணிட்டா. அடுத்து நம்ம ஜியாங்கும் நம்ம சென்னும் ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. நம்ம ஜியாங்கு 200 ருபீஸ் எடுத்து கொடுத்து டியூஷனுக்கு போன்னு சொல்கிறான். என் மார்க் வந்து அந்த அளவுக்கு மோசமாக இல்லை, நான் போகலை, நீ வேணா போன்னு சென்னு சொல்ல, இல்லை ஃபஸ்ட்டு நீ போய் கற்றுக்கோ, அப்புறமா வந்து எனக்கு அதை சொல்லிக் கொடு, அப்போ தான் உனக்கு இது ஆகும்னு அவன் சொல்கிறான். அதெல்லாம் 2 வேலை, நான்லாம் பண்ண மாட்டேன்னு இவ சொல்ல, இல்லை நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் நல்லா படிக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு ஜியாங் சொல்கிறான். சரின்ட்டு அவள் 100 ருபீஸ் எடுத்துட்டு இனிமேல் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு டெய்லியும் ஒரு மில்க் டீ வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறா. ஜியாங்கு சேச்சா என்கிட்ட இல்லாத திறமையா, நானே படிச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். சென்னு சரி விட, நான் சொல்லி கொடுக்குறது புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு மோல் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவள் கிளம்ப, நில்லுடி என்னென்ன முட்டா பையன் சொல்லிட்டு ஓடுறியா அப்படின்ட்டு இவனும் பின்னாடியே துரத்திட்டு போகிறான். அப்படியே நம்ம ஜியாங்க்கு நம்ம சென்னு தான் டெய்லி சொல்லி கொடுக்கறது, எக்ஸாம் வைக்கிறது, அந்த பேப்பரை கரெக்ஷன் பண்ணுறது, அவன் முட்டை வாங்குறது, இவன் காஃபி வாங்கி கொடுக்கறது, இப்படியே தான் பொழப்பு போயிட்டே இருக்கு. 2 பேரும் சேர்ந்து படிக்கிறது சாப்பிட்றதுன்ட்டு போயிட்டே இருக்கு. இதுவகிட்ட எப்படியாவது தப்பிக்கணுமேனு ஒரு நாள் இவ தூங்கிட்டு இருக்கா. சரி இவந்து தப்பிச்சு ஓடிடலாண்டா அப்படின்னு நினைக்கும் போது என்னென்ன பார்க்குற எழுதுங்கிறா. சில்லு வந்து பாரு போய் தூங்காம நடிக்குதுன்ட்டு அவன் எழுதிட்டு இருக்கான். இப்படியே தான் நாட்கள் போயிட்டு இருக்கு. அப்படியே பண்ணா இப்போ ஸ்கூல்ல நைட் ஸ்டடி போயிட்டு இருக்கு. நம்ம சின்னால ஒண்ணுமே முடியல, அவள் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றா. ஜியாங் கிட்ட சொல்ல, சரி நீ தூங்கு அப்படின்னு சொல்றான். அவளும் படுத்து கண்ணு மூடுறான். ஆனா அவளுக்கு தூக்க வரல. சரின்ட்டு நம்ம ஜியாங் உடனே அவன்கிட்ட இருக்க ஹெட்செட் எடுத்து போட்டு விட்டு பாட்டு கேட்க வைக்கிறான். அவளும் அப்படியே தூங்கிடுறா. அடுத்து ஜியாங் வீட்டுக்கு போனோடனே, நான் தான் இன்னைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணேன், நாளைக்கு ஒழுங்கா மில்க் டீ வாங்கி கொடுக்கணும்னு மெசேஜ் பண்றான். அவளும் ஓகேன்னு சொல்றா. நெக்ஸ்ட் டே மார்னிங் போய் ஸ்கூலுக்கு போறதுக்காக ஜியாங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அவன்கிட்ட ரெஸ்பான்ஸே இல்லை. மெசேஜ் பண்றா, கால் பண்றா, கதவு தட்டுறா, எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை. என்னாச்சுன்னு தெரியலையேன்ட்டு இவ சோகமா ஸ்கூலுக்கு போறா. அடுத்து நம்ம ஜியாங்கையும் அவங்க அம்மாவையும் தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா ஒர்க் பண்ற ஃபயர் ஸ்டேஷன்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரே பதட்டமா இருக்கு. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா
பார்த்தா அவங்க அப்பா நேற்று நைட்டு ஒரு கேஸ் விஷயமா வெளியே போனவர் இன்னும் வரலையாமா. அப்போ தான் ஒரு ஃபோன் கால் வருது, இல்லை நேற்று நடந்த ஆக்சிடெண்ட்டு அந்த ஃபயரில் அவரும் இறந்துட்டாருன்னு ஃபோன் வர. அவ்வளோதான். ஜியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்க அம்மா கதறி கதறி அழுறாங்க. அப்படியே அவருடைய இறுதி சடங்கும் நடந்து முடியுது. ஜியாங் ரொம்ப சோகமாக இருக்கான், அவங்க அம்மாவும் ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் அவங்க அப்பா அவனுக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி அங்கே நல்லா இருக்குன்னு சொன்னார்ல, அங்கேருந்து கலந்துக்கிறதுக்கு அவனுக்கு லெட்ரு வந்திருக்கு. அவங்க அப்பா தான் அவன் கோச்சுக்கிட்ட பேசி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இவனும் போய் கலந்துக்கிறான், நிறையா முயற்சி பண்ணுறான். அவங்க அப்பாவே வந்து அவன் முன்னாடி என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவனுக்கு இருக்குது. இவனுடைய ஃபுல் எஃபெக்ட் போட்டு பண்ணுறான். பட் ஆனால் நம்ம ஜியாங்கால அதில் வின் பண்ண முடியல. அவன் ரொம்ப சோகமாயிட்டு ஃபுட்பால் கிரவுண்டில் அவங்க அப்பா சொல்லி கொடுத்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவனால் ஒரு பால் கூட அடிக்க முடியல கரெக்டாக. அப்போ சங்கு அங்கே வரான், வந்து நீ விட்டு கொடுக்காத, உன்னால் கண்டிப்பாக முடியும்னு என்கரேஜ் பண்ணுறான். ஆனால் என்னால் தான் எங்கள் அப்பா இறந்துட்டாரு, அன்னைக்கு அவருக்கு டியூட்டியே இல்லை. ஆனால் எனக்கு கோச்சுக்கிட்ட பேசணுங்கிறதுக்காக அவர் ஷிஃப்ட் மாற்றி போனதுனால தான் அவர் அன்னைக்கு இறந்துட்டாருன்னு அவன் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். நீ ஃபீல் பண்ணாதடா, கண்டிப்பாக உன்னால் முடியும்னு நம்ம சங்கு என்கரேஜ் பண்ணுறான். அப்படியே கட் பண்ணால் இப்போ வீட்டுக்கு போகிறான். அவங்க அம்மா கிட்ட அம்மா மன்னிச்சிருங்க, உங்களை தலைக்குனிய வச்சிட்டேன் அப்படிங்கிறான். அவங்க அம்மா அழுந்துக்கிட்டே, இல்லைடா எப்பயுமே எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நீ பெருமை சேர்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ அடுத்து நம்ம ஜியாங்கோட அப்பா பர்த்டே வேற அன்னைக்கு. அவன் அப்படியே அவனே கேட்க வெட்டி வெறித்தனமாக சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கான். அப்படியே அடுத்த நாள் பார்த்தா வச்சுக்கிட்டே வா ஸ்கூலுக்கு போகலாம் அப்படிங்கிறான். சென்னுக்கிட்ட இந்தா நீ இதை வச்சு பாட்டு கேட்டுக்கோ, நீ எப்போ ஃபீல் பண்ணுறியோ டயர்டா அப்படின்ட்டு போகிறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல. அன்னையிலேருந்து பையன் அப்படியே வெறித்தனமாக படிக்கிறான். எதை பற்றியும் கண்டுக்கிறது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, விளையாட்டு கிடையாது, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது அவன்கிட்ட. ஒன்லி படிப்பு படிப்பு படிப்பு. அது எந்த அளவுக்குன்னா சென்னை விட 5 ரேங்க் தான் பின்னாடி இருக்கான். ஆனால் அதை கூட அவன் கண்டுக்கல. நான் ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் எதையும் நான் நோட் பண்ண மாட்டேன்ட்டு வெறித்தனமாக படிச்சுட்டு இருக்கான். அவங்க அம்மாவே என்னடா பையன் இப்படி படிக்கிறானேன்னு ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த சைனீஸ் நியூ இயர் அப்போ கூட விடாமல் படிச்சுட்டே இருக்கான். நம்ம சென்னு ஃபோன் பண்ணி என்னடா பண்ணுறேன்னு கேட்டால், என்ன பண்ணுவேன், படிக்க தான் போகிறேன், உன் வேலையை போகிறேன்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். இவளுக்கா இப்படியே போனால் எப்படின்ட்டு நம்ம சங்குக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறான். எங்கன்னு பார்த்தா நம்ம டியூவோட சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போகிறாங்க 2 பேரும் சேர்ந்து. டியூவுக்கு சைனீஸ் நியூ இயர் சொல்லிட்டு இது மாதிரி எங்களுக்கு சரக்கு வேணும் அப்படின்னு சென்னு கேட்க, என்னது வயசு என்ன ஆகுது உங்களுக்கு அப்படின்னு. 18 வந்து 3 மாதம் ஆகுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு 6 பாட்டில் சரக்கு வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஜியாங் வீட்டில் போய் கதவை தட்டுறாங்க. ஜியாங் ஓப்பன் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க நீங்கள், எனக்கெல்லாம் டைம் இல்லை, படிக்கணும், ஃபஸ்ட்டு கிளம்புங்கன்னு தள்ளி விடா. டே நீ ஃபஸ்ட்டு தள்ளிடா அப்படின்னு ஜியாங்கத்தை வெளியே தள்ளிட்டு இவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. அப்படியே இந்த எபிசோட் இதோட முடியுது. உங்களுக்கு என்னோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ கைஸ், தேங்க்யூ ஆல்.